நீதான் அம்மாவுக்கு அடி வாங்குவோம். எனக்கு என்ன வந்தது? அம்மா எப்படி சமாளிக்கும் எனக்கு தெரியும். நீ போடி. இங்க பாருல சதீஷ், நீ பேசுறது ஒன்றும் சரியில்லை. அப்புறம் அம்மா கிட்ட நான் சொல்லி கொடுத்துருவேன், பார்த்துக்கோ. இது நான் போய் அம்மா கிட்ட சொல்றேன். அச்சோ, அவசரப்பட்டுட்டமே. இவன் நம்ம அம்மா கிட்ட போய் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. சரி போ, போய் வாப்பா, நம்ம அம்மா தானே. சதீஷ், நீ கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்டாமா. என்ன பூமாரி சொல்ற? நான் கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டானா? வர வர இந்த போய் ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்கான். இருக்கட்டும், நான் வச்சுக்கிறேன். அம்மா எங்களுக்காக உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உணர்வில்லையே. என்னம்மா என்னை கூப்பிட்டது பூமாரி வந்து சொன்னா என்ன விஷயம்? இந்த சதீஷ் நான் கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொன்னியானே, பூமாரி வந்து என்கிட்ட சொல்றா. என்ன பெத்த தாய் நீ கூப்பிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லுவேனாமா? ஏன்டா சதீஷ் இப்படி போய் பேசுற? என்ன சொல்ற பூமாரி? நான் போய் பேசுறேனா? அது நம்ம அம்மா கிட்ட. இங்க பாருல சதீஷ், அம்மா ரொம்ப பாவம்டா, ஏமாத்தாத. உண்மையே சொல்லுடா, நீ என்ன சொன்னு. பூமாரி பாய மூடு. ரெண்டு பேரும் காலையில் சண்டை ஓடிட்டு இருக்காதீங்க. சரி, ரெண்டு பேரும் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்க. நல்லவேளை அம்மா கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சு எங்கேயாவது தோலை உரிச்சு தொங்க விட்டுருக்கோம். இங்க பார்த்தா உங்க பையனுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. நான் போறேன். என்னம்மா எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்லை? ஏய் சதீஷ், நீ இந்த வருஷம் 10th ஞாபகம் இருக்குல்ல? அவனை மார்க் மட்டும் குறைஞ்ச. என்ன சதீஷ், மார்க்கை பத்தி பேச மூஞ்சி தொங்கி போச்சு. நல்ல மார்க் வாங்கிடுவேல. பெரிய ஆயிராதடா, ஊர் மணி மானம் போயிடும். நீ வேற ஏமா, நானே சென்டருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சதீஷ், உன்னை பத்தி நல்லாவே தெரியும். எதுக்கு இந்த மாதிரிலாம் போய் சொல்லிட்டு தெரியல? பூமாரியை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லடா. உன்னைய நினைச்சதான் பயமா இருக்குது. ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுருவேன், ஊருக்கு தலை காட்ட முடியாது. நீ சொல்லிட்டலாமா? இது இந்த வட்டம் பாரு, குறைஞ்சது 450 மார்க்குக்கு மேல நான் எடுத்து கட்டுறேன். சரிம்மா, நான் போய் ஸ்கூலுக்கு வந்துடுறேன். என்னல சதீஷ், இன்னும் ரம்யாவை காணோம்? அட ஆமால, அவளை தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். காலையில ஆளே காணோம். நான் அவளை பார்த்தேன்ல, டீச்சர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி பிரின்சிபல் ரூம் வரைக்கும் போயிருக்கா. சதீஷ், இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்டா, கொஞ்சமாவது படிச்சு பாஸ் ஆக நினைக்கிறா. எங்க அம்மா மட்டும் பாஸ் ஆகணும்னு வச்சிருக்கோம். இனி கொன்னே விடுண்டா. சதீஷ், அங்க பா, ரம்யா வந்துட்டா. இன்னைக்கு ரம்யா எவ்வளவு அழகா இருக்கா. ரம்யா, இந்த வட்டம் உனக்கும் எனக்கும் தான் போட்டி. ஒண்ணு நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும், இல்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். வேற யாரையும் விடக்கூடாது, ஓகேவா? சரி பூமாரி. பார்த்தீங்களா அந்த பிள்ளையில யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருதுன்னு பேசிக்கிட்டு இருக்குது. நம்மளை பார்த்தீங்களா, பாஸ் ஆகுமா இல்லை ஃபெயில் ஆகுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் டீச்சர். ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று நான் உங்களுக்கு என்னென்ன படிக்க சொன்னோம் அது எல்லாத்தையும் இப்போ டெஸ்ட் வைக்க போகிறேன். ஸோ டெஸ்ட்டுக்கெல்லாம் ரெடி ஆகுங்க. என்னது டெஸ்ட் வைக்க போறீங்களா? ஓகே, நான் செத்தேன் போ. எனக்கு பூமாரி எக்ஸாம் எழுதாம கொஞ்சம் பேப்பர் காட்டுறியா? நக்கு. அச்சச்சோ, இவ்வளோ நேரம் தெரியாம பழி வாங்குறாளே. ஏலே, பேசாம அவள் ரம்யாட்ட கேட்டு பாருல. ரம்யாட்டையா? பூமாரிட்டே கேட்டுடலாம். ரம்யாட்டது நான் பேசுனது கூட கிடையாது. நான் எப்படி இதை கேட்கறது? முத பேச போற வார்த்தை எக்ஸாமுக்கு பேப்பரை காட்டினா கேட்கறது. இல்லை பரவாயில்ல, ஒரு வாட்டி கேட்கல. நாளை பின்ன நான் கூட அவ காலில் விழுந்து உங்க ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கல. சரி, கேட்டு பாப்போம். ரம்யா, ரம்யா, என்ன சதீஷ், உனக்கு என்ன வேணும்? எம்மாடி, இன்னைக்கு